அடக்கி அங்கேயும் நம்ம மாம்சத்தையும் பகைஞனை எப்படி என்ன செய்யறாரு? துதியினால் அடக்குகிறார். என் மைண்டை என்ன சொன்னாரு? ஆத்மாவை அடக்கி அமர எப்படி ஆத்மாவை அடக்கிறது? எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கிற ஆசையா இருக்கு? கொஞ்சம் பேர் தான் ஆசை, நிறைய பேருக்கு ஆசை. ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் போல. எத்தனை பேருக்கு உண்மையிலே ஆண்டு இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஆண்டவரோட கம்யூனியன் பண்ற ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்து. இந்த ஆத்மா அவசரம் தாயின் பால் மறந்த குழந்தையை போல ஆத்மாவை அடக்கி அமரப்படுகிறேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவர்களும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுவதும் இல்லை. எனக்கு மிஞ்சினதெல்லாம் நான் யோசிக்காம ஒரு பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அடக்கி. குழந்தை நீங்கள் கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு குழந்தை பாலுக்கு அழ ஆரம்பிச்சிருக்கீங்க. கவனிங்க, ஒரு குழந்தை பாலுக்கு